கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ நம்ம பகுதியில் வந்து ஒரு பள்ளியிலையோ அல்லது ஒரு அமைப்போ சர்வதேச பிறையை நம்ம பகுதியில் வந்து செயல்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு வந்து தெரியுது இது வந்து தவறுன்னு சொன்னாலும் நீங்கள் ஜமாத்தை விட்டுறக்கூடாது, ஜமாத்துக்கு மாற்றமாக போயிடக்கூடாது, அது பிரிவினை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பாரதூரமான விஷயம்னு தெரியப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ள வேண்டும். இந்த தலைமைத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, தலைமைத்துவம் கட்டுப்படுதல் என்பது இதுக்கு ரெண்டு விதமான விஷயங்களை மார்க்கம் சொல்லுது. அல் விலாயத்துல் ஆம்மா, அல் விலாயத்துல் ஆம்மான்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் ஹிலாஃபத்து ஒரு ஆட்சி இருந்து ஒரு இஸ்லாமிய முஸ்லீம்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார். இவருக்கு கட்டுப்படுவது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயம். இந்த கட்டுப்படுதலில் ஒருத்தர் மாத்தமாக போறாருன்னு சொன்னால் அது வந்து என்ன, ஹுரூஜ் ஹவாரிஜிகளுடைய இது மார்க்க அதை பாவம்னு சொல்லுது, அதை தடுக்குது, அதை மார்க்கம் வந்து எச்சரிக்கை செய்யுது. விளங்குதுங்களா? இது ஒரு வகையானது. ரெண்டாவது அல் விலாயத்துல் ஹாஸா, அதாவது சில பிரத்யேகமான விஷயங்கள்ல மார்க்கம் சில பேருக்கு சில தலைமைத்துவத்தை கொடுக்கும். உதாரணத்துக்கு பிரயாணத்தில் போகிறோம், நாம் 4 பேர் போகிறோம், 5 பேர் போகிறோம், அதில் நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து அமீராக நம்ம நியமிச்சுக்கிறோம். ஒரு ஊரில் நம்ம வாழ்கிறோம், அங்கே ஒரு ஜமாத் இருக்குது, பள்ளிக்கு ஒரு தலைவர் நம்ம ஒருத்தரை நியமிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாம் காஃபிர் நாடுகளில் வாழ்கிறதுனால தாவாவை ஒருங்கிணைப்பதற்காக வேண்டி சில இஸ்லாமிய இயக்கங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு அமீர்னு ஒருத்தர் இருப்பார். இது மாதிரி நிலைகளில் நாம் கட்டுப்படுவது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்க, ஒரு ஆட்சியாளர் இருந்து இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்து அவருக்கு கட்டுப்படுவது, அதே மாதிரி கட்டுப்படுதல் இங்கே வராது. இங்கே ஒருத்தவர் வந்து பிரயாணத்தில் போனார், ஒருத்தர் அமீரா நியமிச்சாங்க, அவருக்கு மாற்றமாக நடந்துட்டாருன்னா இவர் கட்டுப்படுவதை மீறி விட்டார், இவர் மாறு செய்து விட்டார், இவர் வந்து ரசூலா சொன்ன அந்த எச்சரிக்கையில் வந்துடுவார் சொல்ல முடியாது. ஒரு அமைப்பு ரீதியாக ஒருத்தர் அமீரா இருக்கிறாருன்னா அவர் ஒரு விஷயத்த சொன்னார், மார்க்க ரீதியாக வந்து அதுக்கு முரண்படுறது பாவம், அது வேற அம்சம். அவர் ஒரு விஷயத்த பொதுவான விஷயத்த சொல்றாரு, மார்க் அதை சொல்லலை, அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ அதுக்கு மாத்தமா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அமீர் வந்து சொல்றாப்புல, ஒரு அமைப்பினுடைய அமீர், பாருங்க நம்ம அமைப்பில் இருக்கிறவங்கலாம் கல்யாணத்துக்கு 300 பேர் தான் கூப்பிடணும், 300 பேருக்கு மேலே யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ அதில் உள்ள ஒரு உறுப்பினர் 500 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆஹா, இவர் அல்லாவுக்கு மாறு செய்து விட்டார், அல்லாவுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார், அமீருக்கு மாறு செய்து விட்டார்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆட்சியாளர் விஷயத்த சொல்லலாம். இது வந்து ரசூலா சொல்றாங்க, அமீருக்கு மாறு செய்பவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார். நம்ம இதை கொண்டு போய் நம்ம ஒரு அமைப்பினுடைய தலைவருக்கு பொருத்த முடியுமானா பொருத்த முடியவே முடியாது. அது வேற, இது வேற. விளங்குதுங்களா? அதனால பாத்தீங்கன்னா இஸ்லாம் இப்படி கூட தான் சொல்லு. ரசூலா சொன்னாங்க, ஒருவர் அமீராக இருக்கும் போது இரண்டாவது ஒருத்தனை அமீர் என்று பிரகடனப்படுத்தினால், ரெண்டாவது வராரு பார்த்தீங்களா, அவருடைய கழுத்தை வெட்டுங்கன்னு நாங்கள் ரசூல்லா. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 5 அமைப்பு இருக்குது, 5 அமைப்புக்கு 5 தலைவர் இருக்கிறாரு, என்ன பண்ணுறது? இப்போ அந்த ஹதீஸ் நம்ம கேட்டால் யார் கழுத்தை வெட்டுறது? அது வந்து இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு சொல்லப்பட்டது நம்ம சொல்கிறோம். இப்போ அதை சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கட்டுப்படக்கூடிய விஷயம் வரும்போது மட்டும் ஏன் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க? அப்போ அந்த கட்டுப்படுதல் என்பது ஆட்சியாளருக்கு தானே தவிர அமைப்புக்கெல்லாம் கட்டுப்படுறது வராது. நன்மையான நன்மையான விஷயத்தை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யறது, பாவமான விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் வந்து பகைமை பாராட்டக்கூடிய விஷயங்களை உதவி செய்யாமல் இருக்கிறது, இந்த பொதுவான அடிப்படையில் ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு ஜமாத் இருக்குது, ஒரு ஊரில் ஒரு பள்ளி இருக்குன்னா அதில் சேர்ந்து செயல்படுறது, நன்மையான விஷயங்கள்ல போறதுன்றது வேற. ஒரு விஷயம் நமக்கு வந்து மார்க்கத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்துல அவர் சொன்னார்ன்றதுக்காக நம்ம மாறு செஞ்சா இது மீறதுன்றது வராது, முதல்ல பாவன்ற அம்சத்திலையும் வராது. விளங்குதுங்களா? மார்க்க ரீதியான ஒரு விஷயத்துல முரண்பாடு வந்தா தான் அங்க பாவம்னு வருமே தவிர, மார்க்க விஷயம் அல்லாத பொதுவான விஷயத்த வந்து நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அமீரோ ஊர் ஜமாத்து தலைவரோ ஒன்று சொல்றாருன்னா அதெல்லாம் வந்து கட்டுப்படுதல் மீறிட்டாங்கன்ற அம்சத்துல வராதுன்றதை முதல்ல பதிவு செய்யுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இஸ்லாமிய கிலாபத்தே இருந்தா கூட, ஆட்சியாளரே இருந்தா கூட கட்டுப்படுதல் என்பது எதுல? நன்மையான விஷயங்கள்ல தான், பாவமான விஷயங்கள்ல கிடையாது. ஆட்சியாளரே இருந்தா கூட அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு அமைப்பினுடைய தலைவருக்கோ ஒரு ஜமாத்தினுடைய தலைவருக்கோ வராது, ஒரு பள்ளியினுடைய நிர்வாக தலைவருக்கோ வராதுன்றது விளங்கிட்டோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பிறை விஷயமா நம்ம பார்க்கும்போது பொதுமக்களுக்கு மாற்றமா போறதே முதல்ல தப்பு. சர்வதேச பிறை அடிப்படையில் பெருநா கொண்டாடுறது வாஜிப் இல்லை, அது மார்க்கத்தில் முஸ்தாபுன்னு கூட சொல்ல முடியாது. விளங்குதுங்களா? ஆனா முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது ஹராம்னு சொல்றோம். நம்ம மார்க் அது ஹராம்னு சொல்லுது. இப்போ அந்த அடிப்படையில் ஒரு அமைப்போ அல்லது ஒரு பள்ளி நிர்வாகமோ வந்துக்கிட்டு அந்த ஊரில் பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையின் அடிப்படையில் போகும்போது இல்லை நம்மெல்லாம் தௌஹீது, நம்மெல்லாம் தனியாக வந்து சர்வதேச பிறையில் தான் போனோம், நீங்கள் எங்களுக்கு மாறு செஞ்சு போயிட்டீங்கன்னா நீங்கள் அமீரை மீறிட்டீங்க, நீங்கள் வந்து மாறு செஞ்சிட்டீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எச்சரிக்கையில் வந்துட்டீங்கன்னு சொல்கிறது
ஏற்புடையதும் இல்லை, மார்க்க ரீதியான அடிப்படைக்கே இந்த மாதிரி முரணான விஷயம் இந்த மாதிரி சொல்றது. விளங்குங்களா? அப்ப கட்டுப்படுதல் என்பது ஆட்சியாளர்களுக்கு தான் வரும். இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கோ ஒரு பள்ளியினுடைய தலைவருக்கோ நாம் ஒரு சில நன்மையான விஷயங்களில் கட்டுப்படுறோம்னு சொன்னால் அது அந்த கட்டுப்படுதல் மாதிரிலாம் வராது. ஒரு விஷயத்தை மார்க்கத்தை தாண்டி ஒரு விஷயத்தை அவர் கட்டளை போடுறாரு, அதை நம்ம மீறிட்டோம்னா அவர் வந்து மார்க்கத்தை மீறி விட்டார், என்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து என்ன கட்டுப்பாட்டை மீறி விட்டார், கவாரிஜ் ஆகிட்டார்னா சொல்ல முடியாது. விளங்குதா? ஒன்று. ரெண்டாவது, அப்படியே ஒரு விஷயத்தை அவர் சொல்லி அந்த விஷயம் மார்க்கத்துக்கு முரணா இருந்துச்சுன்னா அமீர் கலீஃபாவுக்கே கட்டுப்படக்கூடாதுன்னா இது தெளிவாக தெரியுது பிரிவினை ஏற்படுத்தக்கூடியதுன்னு. அப்புறம் இதில் போய் கட்டுப்படுதுன்ற பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. இங்கே நம்ம கட்டுப்படுறது கூடாது. இந்த இடத்துல நம்ம வந்து கட்டுப்பட்டால் தான் பாவமாகும். கட்டுப்படாமல் நாம் மார்க் அடிப்படையில் செயல்பட்டால் மார்க்கத்தை சரியாக நம்ம செயல்படுத்தணுன்ற நன்மை நமக்கு கிடைக்கும்.